மனிதர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரிடத்துல புலம்பிக் கொண்டு, ஆண்டவரே என்னால முடியலப்பா, இந்த பாடை என்னால தாங்கிக் கொள்ள முடியல, ஆண்டவரே இந்த கஷ்டத்தை என்னால தாங்கிக் கொள்ள முடியல, இந்த உபத்திரத்தை என்னால தாங்கிக் கொள்ள முடியல, இந்த பிரச்சனை என்னால தாங்கிக் கொள்ள முடியல, நான் இதுல இருந்து எப்படி யாராவது என்னை தூக்கி விடுவாங்களான்னு பாக்குறேன். ஒருத்தர் என்னை தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லையே, என்னை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஆள் இல்லையேன்னு சொல்லி அங்கலாய்த்து புலம்புகிற சத்தத்தை கேட்க முடிகிறது. தன்னுடைய ஏழாமைய இயேசு கிறிஸ்துவிடத்துல சொல்றான். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி அவன் என்ன செய்யறான், அறியாம சொன்னான். இயேசு அவன்கிட்ட கேட்கிற, எப்பா நீ சொஸ்தமாக விரும்புறாயா அப்படின்னு தான் கேட்கிறாரு. ஆனா இவன் மனசுல இருக்கிற வேதனையை பூரா கொட்டிடுறான். ஏன்னா இவனுடைய பார்வை கூட எங்க இருந்தது, குளத்து மேல இருந்தது. குளத்து மேல இருந்தது. தேவதூதன் வந்துதான் குளத்தை கலக்கி நான் சுகமாவேன், நான் குளத்துக்குள்ள விழுந்துதான் சுகமாவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அப்படிங்கிற ஒரு சிந்தனையினால, அப்படிங்கிற ஒரு மனதினால, அப்படி அவன் அந்த எண்ணத்தினால, சிந்தனையினால அவனுடைய மனது முழுவதும் ஆளுகை செய்யப்பட்டிருந்தது, முழுவதும் கட்டப்பட்டிருந்தது. அவனுடைய எண்ணமே நம்ம குளத்துக்குள்ள விழுந்துதான் சுகமாகும். தேவதூதன் தண்ணியை கலக்குவான், குளத்துக்குள்ள விழுந்துருவோம், சுகமாயிரும். அதுதான் அவனுடைய எண்ணமா இருந்தது. ஆனா அந்த குளத்தை படைச்சவரு, தேவதூதனை படைச்சவரு, அவனை படைச்சவரு அவனிடத்துல வந்திருக்கிறார் அப்படிங்கிற அவன் அறியாதபடிக்கு, அவனிடத்துல பேசுகிறவர், அவனை படைத்தவர் என்று சொல்லி இந்த வியாதியஸ்தன் அறியாதபடிக்கு அவனுடைய கண்ணுக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படல. அவர் கேட்கிற ஏழு என்ன சொல்லுகிறது பாருங்க. அந்த மனுஷன் என்ன செய்யலாம் பாருங்க. 5வது வசனத்தை நான் பார்க்கும்போது, 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த மனுஷன் எங்க இருந்தான், அங்கே இருந்தான். அல்லேலூயா. அந்த பெதஸ்தா குளத்திலே இருக்கிறான். 38 வருஷமா நான் எப்படியாவது சுகமாயிருவேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே கிடக்குறான். அவன் கண்ணுக்கு முன்னால எவ்வளோ பேர் வந்து அற்புதத்தை பெற்றுட்டு போனாலும் அவனுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை குறையவில்லை. கை வைத்தாலே சொல்லுங்க, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கை குறையல. 38 ஆண்டுகள் ஆனாலும் நான் எப்படியாவது சுகமாயிருவேன், நான் எப்படியாவது விடுதலை ஆயிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்காங்க. அந்த இடத்தை விட்டு போகல. பிரியமானவர்களே, அந்த இடத்தை விட்டு அவன் நகலல. அந்த இடத்தை விட்டு அவன் போகணும்னு சொல்லி விரும்பல, போகணும்னு சொல்லி அவன் நினைக்கல, போக வேண்டும் என்று சொல்லி அவன் எண்ணவில்லை. மாறாக இயேசுவை இடத்தில் சொல்லுகிறான், என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஆளில்லைன்னு தான் சொல்றான். அல்லேலூயா. அப்ப அந்த குளத்திலே கிடக்குறான். எப்படியாவது நான் சுகத்தை பெற்றுட்டு தான் அடிச்சேனும், இந்த குளத்தை விட்டு போகணும் முடிவே பண்ணிட்டான். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் என்ன செய்றாங்க பாருங்க. அற்புதம் நடக்கலையா, சீக்கிரம் வந்த உடனே அற்புதம் நடக்கலையா, உடனே முறுமுறு, எனக்கெல்லாம் அற்புதம் நடக்கல, நான் இத்தனை வருஷமா ஆண்டவர் தேடினேன், எனக்கு ஒண்ணு நடக்கல. 5 வருஷமா தேடினேன், ஒண்ணு நடக்கல. 3 வருஷமா தேடினேன், ஒண்ணு நடக்கல. 10 வருஷமா தேடினேன், ஒண்ணு நடக்கல. எனக்கு பெரும்பாலும் அந்த அக்கா வந்தா சுகமாயி போயிட்டாலே, வியாதி சுகமாயிடுச்சே, கால்வலி மாறிடுச்சே, தலைவலி மாறிடுச்சே, இடுப்பு வலி மாறிடுச்சே, ஆனா எனக்கு ஒண்ணுமே நடக்கலையேன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சிடாங்க. ஞாயிற்றுக்கிழமை 6:30 வந்து உட்கார்ந்து அவங்க முகத்தை தான் பார்ப்பாங்க. எனக்கு முன்னால வந்தாங்க, சோமாயி போயிட்டாங்க, நானும் வந்துகிட்டு இருக்கேன், அவங்க முகத்தை பார்க்கிறேன், ஆண்டவரையும் பார்க்கிறேன், ஊழியக்காரரையும் பார்க்கிறேன், எனக்கு ஏதாவது நடக்குமான்னு பார்க்க, ஒண்ணு நடக்கலையே அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு மக்கள் என்ன செய்யாங்க, நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மனுஷன் என்ன செஞ்சானா, அங்கேயே கிடக்கான். அல்லேலூயா. அந்த குளத்தை தான் கஞ்சாவது கிடக்கான். இந்த குளத்துல இருந்து நான் சுகமாயி தான் வீட்டுக்கு போவேன், சுகமாக நான் போக மாட்டேன், என்ன நடந்தாலும் சரி அங்கதான் கிடப்பேன். அல்லேலூயா. அந்த இடத்தை விட்டு நகல மாட்டேன்னு சொல்லி கிடக்கிறான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன நடந்தாலும் ஆண்டவர் தான் எனக்கு, ஆண்டவர் தான் எனக்கு தஞ்சம், அவர் சமூகம் தான், அவர் பாதம் தான், அவரை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லி உறுதியாய் எந்த ஒரு மனிதன் நம்பிக்கையோடு இருக்கிறானோ கர்த்தர் அவனை தேடி வருவார். அல்லேலூயா. இயேசு இந்த மனிதனை தேடி வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா, அவன் அங்கு வைத்திருந்த நம்பிக்கை. அல்லேலூயா. அவன் நம்பிக்கை, அவன் நம்பினான், நம்பிக்கையோடு கூட இருக்கிறான். 38 வருஷமா நம்பிக்கையோடு கூட இருக்கிறான். கொஞ்சம் கூட அந்த நம்பிக்கையில ஒரு பிசுறு விழல, கொஞ்சம் கூட அந்த நம்பிக்கையை விட்டு அவன் விலகல. ஆகியனால்தான் இயேசு கிறிஸ்துவே அவனை தேடி வந்தார். ஆமென். அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் நம்பிக்கையோடு
இருக்கிறானோ, நம்பிக்கை விடாதபடி, நம்பிக்கை விட்டு விடாதபடிக்கு எந்த ஆத்துமா இருக்கிறார்களோ அந்த ஆத்துமாவை இயேசு தேடி வருவார். வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள இருந்தாலும் தேடி வருவார். எங்க இருந்தாலும் அவங்கள தேடி வருவார். ஆமென், அல்லேலூயா. அவர்கள் இருக்கிற இடத்திற்கே இயேசு கிறிஸ்து தேடி வருவார்.